கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வசனம், அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளிப்படும் போது அவரை தொடக்கூடிய யாவருக்கும் ஆண்டவர் வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்கறத பார்க்க முடியுது. அப்படிதாங்க ஆண்டவர் போன இடங்கள், கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எதுவா இருந்தாலும் சரி, அங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாங்களா, ஆண்டவரே நாங்க உங்களை தொட்டுக்கிறோம், எங்களுக்கு சுகம் வேணும் அப்படின்னு. அத போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தொட்ட ஒவ்வொருத்தரும் சொஸ்தமானார்களாம். ஹல்லேலூயா. இதுல ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவரை நம்ம தொட்டாலும் சரி, நம்மள ஆண்டவர் தொட்டாலும் சரி, கண்டிப்பா சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிதாங்க 12 வருஷம் பெரும்பாடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சாங்களா, லூக்கா 8 கூட நம்ம வாசிக்க முடியும். அவங்க போய் ஆண்டவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்களாம். ஹல்லேலூயா. 8:43 இருந்து நீங்க 46 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க ஒரு உரையாடல் நடக்குது. அவ்வளோ பெரிய திரளான ஜன கூட்டத்துக்குள்ள இந்த அம்மா போய் எல்லா காசையும் செலவழிச்சு யாராலே சுகமாக்க முடியாதுங்கிற ஒரு அம்மா போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவங்களுக்கு உடனே சுகம் கிடைக்குது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த அம்மா தொட்டது யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இயேசு நின்னு அந்த இடத்துல திரும்ப கேட்கிறாரு, என்னை தொட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, திரளான ஜனங்கள் நெருக்கி தொட்டுட்டு தானே வர்றாங்க, ஆண்டவரே நீங்க எப்படி இப்படி கேட்கறீங்க அப்படிங்கும் போது அப்பதான் ஆண்டவர் சொல்ற, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. அந்த சுகமாக்குற வல்லமை தேவன்ல இருந்து புறப்படுது. அப்ப அது போய் அவங்கள சுகமாக்குச்சு இங்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை ஒருத்தவங்க தொட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அந்த அம்மா வந்து எல்லாருக்கும் முன்னாடியே சாட்சியா சொல்றாங்க, நான் தான் தொட்டேன் ஆண்டவரே அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை கேட்கக்கூடிய தெய்வ ஜனமே, நீங்க ஜெபத்தின் மூலமா ஆண்டவரை தொடலாம். பரிசுத்த ஆவியானவர் மூலமா நீங்க தேவனை தொடலாம். அது போல தேவனும் நம்மளை தொட முடியும், நம்மளோடு வாசம் பண்ண முடியும், நம்மளோடு கூட இருக்க முடியும். அப்படி தொட்டு நம்மளை சுகமாக்கும் போது சகல வியாதிகளையும் உங்க அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து